12th அக்கவுண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற ரிலேஷன் 6 பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆண்டனி அக்பர் 2 பேர் 3:2 ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 1 ஜனவரி அப்போ ஆண்டனி 60,000 அக்பர் 40,000 கேபிட்டல் எடுத்துட்டு வராங்க. அடிஷனல் கேபிட்டலும் 2 பேருமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வெவ்வேறு டேட்ல. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% பெர் ஆனம் 31st டிசம்பர் 2018ல முடிகிற சம் இது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது சொல்றேன். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக அந்த சம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல். ஆண்டனி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆண்டனியோட ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிட்டு ஒரு 5 or 6 லைன்ஸ் விட்டுருங்க. அடிஷனல் கேபிட்டலோட ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்பர்ஸ் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலோட ஹெட்டிங் எழுதிக்கோங்க. 5 or 6 லைன் கழிச்சு அடிஷனல் கேபிட்டலோட ஹெட்டிங் எழுதிக்கோங்க. தமிழ் பசங்களுக்காக சைட் பை சைடு வந்துட்டு தொடக்க முதல் கூடுதல் முதல், அதே மாதிரி அக்பருக்கும் தொடக்க முதல் கூடுதல் முதல் ஹெட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனிங் வந்து 60,000 எடுத்துகிட்டு வர்றாரு. இன் பிட்வீன் ஏப்ரல் மந்தில் வந்து 10,000 வந்து கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 60,000 அடுத்து 10,000. அக்பர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 40,000 வந்து கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அடிஷனல் கேபிட்டலாக 5,000 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 40,000 5,000 ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 6/100 தான். ஸோ அந்த 6/100 எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அடிஷனல் கேபிட்டல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது 31st டிசம்பர் முடிகிற சம். எந்த மந்த்ல எடுத்துட்டு வரோமோ அதுலேருந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற இயர் கண்டுபிடிச்சா போதும். இயர் ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேணாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பருக்கு எந்த டேட்னே சொல்ல டியூரிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஆவரேஜாக 6/12 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கேன்சலேஷன் பார்ட்டுக்கு வரோம். ஃபர்ஸ்ட் ஆண்டனியோட ஓப்பனிங் கேபிட்டல் 2 0க்கு 2 0 6 6 are 36 பேலன்ஸ் இருக்கிற 2 0 போட்டோம்னா 3,600. 2 0க்கு 2 0 6 1s are 6 6 2s are 12. 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ 15 into 9 450 rupees. அடுத்து அக்பரோட ஓப்பனிங் கேபிட்டல் 2 0க்கு 2 0 6 4s are 24 பேலன்ஸ் 2 0 போட்டோம்னா 2,400. ஸோ அகெயின் 2 0க்கு 2 0 6 1s are 6 6 2s are 12. 2 டேபிளில் 6 அடிச்சோன்னா 3 டைம்ஸ் 5 3s are 15 பேலன்ஸ் இருக்கிற 0 போட்டோம்னா 150 rupees. இப்போ 3,600 + 450 டோட்டலாக 4,050 ஆண்டனியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதே மாதிரி 2,400 + 150 2,550 அக்பரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதே மாதிரி எக்ஸசைஸ்ல சம் நம்பர் 6 இருக்கு. பட் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 31st மார்ச்ல முடிகிற சம் அது. ஸோ மந்த் கேல்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கேல்குலேட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு.